திருமகன் அள்ளித்தர மாட்டாரோ? என்றும் தயவுள்ள திருமகன் அள்ளித்தர மாட்டாரோ? தங்க தாயே உம்மை வாழ்த்தியே பாடுவோம் ஒரு பாட்டு. உன் உள்ளம் நிறைந்திடும் அதை கேட்டு. சனிக்கிழமை தோறும் ஆலயம் கூடிடுவோம். உன் சன்னிதானம் அமர்ந்து ஜெபமாலை ஜெபித்திடுவோம். சனிக்கிழமை தோறும் ஆலயம் கூடிடுவோம். உன் சன்னிதானம் அமர்ந்து ஜெபமாலை ஜெபித்திடுவோம். ஜெபமாலையே ஜெயம் தருமே, ஜெபமாலையே ஜெயம் தருமே. காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்தது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று முழு எதிர்நோக்கோடும் நம்பிக்கையோடும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவரோடு இணைந்து யூபிலி கதவை திறந்து வைக்கிறோம். வாழ்வின் இருளுக்கு மத்தியில் கிறிஸ்துவாகிய ஒளியை தேடுவோருக்கு இந்த புனித வாயிற்கதவு கடவுளுடைய எல்லையற்ற இரக்கம் மற்றும் அன்பின் அடையாளமாக திறந்து நிற்கின்றது. கடவுளிடமிருந்து வருகின்ற இரக்கம் நிறைந்த பிரகாசத்துக்கு எந்த இருளும் தடையாக இல்லை என்பதை இந்த புனித கதவு நமக்கு நினைவூட்டுகிறது. இவ்வழியானது நம் பாவ சுமைகளையும் பயம் மற்றும் தேவையற்ற மனக்கவலையும் விட்டு தந்தையின் ஒளிர்விக்கும் அருளுக்கு அழைத்து செல்கிறது. இவ்வழியை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒளி குறைந்து காணப்பட்டாலும் புதுப்பித்தலின் வாக்குறுதியானது சுடர்விட்டு ஒளிர்கிறது. இந்த வாயிற்கதவை கடப்பதன் வழியாக அனைத்து இறைமக்களும் மனமாற்றம், மன்னிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகிய பயன்களை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த கதவானது ஒளி குறைந்த நிலையிலும் கூட கடவுளின் அசைக்க முடியாத பிரசன்னத்தின் அடையாளமாகவும் மற்றும் அவருடைய முடிவில்லா ஒளியில் நம்பிக்கையை வைக்கவும் அழைக்கின்றது. இந்த யூபிலி கதவின் வழியாக யாரெல்லாம் இதயம் மனமாற்றத்தோடு நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் செய்து திருப்பலியில் பங்கெடுத்து திவ்ய நற்கனை உட்கொண்டு திருத்தந்தையின் கருத்துகளுக்காக ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் பரிபூரண பலன்களை அடைவார்கள். இது நமக்கும் பிறருக்கும் மற்றும் உத்திர்க ஸ்தலத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்கும் மீட்பளிக்கும் இறை இரக்கத்தின் ஆற்றலை நினைவூட்டுகிறது. இப்புனித வாயிற்கதவை கடந்து செல்லும் நாம் இவ்வாலய சுவர்களை தாண்டி இருளின் நிழல் தங்கும் இடங்களிலெல்லாம் இறையருளின் ஒளியை தாங்கிச் செல்வோம். நாம் பெற்றுக்கொள்ளும் இரக்கத்தின் இறையருள் நாம் வாழும் சமூகத்தில் இரக்கத்தின் செயல்களை பின்பற்றுபவர்களாகவும் மேலும் துன்புறுகின்ற புறக்கணிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நம்பிக்கையின் தூண்களாக விளங்குபவர்களாகவும்
வாழ்வோமாக. உலகின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த யூபிலி கதவு இந்த நம்முடைய ஆலயத்தில் தங்கத்தாய் திருத்தலத்தில் திறக்கப்படுகிறது. இந்த யூபிலி கதவின் வழியாக நுழையும் அனைவரும் நம் விண்ணக தந்தை இறக்கு மிகுந்த கரங்களில் இருந்து அமைதியும் மன்னிப்பும் மற்றும் புத்துயிரும் கண்டடைவார்களாக. உன்னத தந்தையே, ஒப்பில்லா இறைவா, யூபிலி ஆண்டிற்காய் பேரருள் பொழிவாய். உன்னத தந்தையே, ஒப்பில்லா இறைவா, யூபிலி ஆண்டிற்காய் பேரருள் பொழிவாய். யூபிலி ஆண்டிற்காய் பேரருள் பொழிவாய். சோதிகளே, இன்று நம் அனைவரும் விசேஷமாக கோலா தங்குதலில் வசிக்கும் அனைவருக்கும் ஒரு உன்னதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏனென்றால் இந்த யூபிலி ஆண்டில் நம்முடைய பேராயர்கள் 5 முக்கியமான ஆலயங்களை திருத்தலங்களாக இந்த யூபிலி ஆண்டில் மக்கள் எங்கெல்லாம் வசதிக்கு ஏற்றாற்போல் இந்த ஆலயங்களுக்கு சென்று நல்லதொரு பாவசம் செய்து திருப்பலியில் பங்கேற்று திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் பரிபூரண பலனை பெறுவார்கள். விசேஷ இந்த ஆன்மீக ஒரு வரத்தை பெறுவார்கள். எனவே அதில் நம்முடைய தங்கத்தாய் இந்த திருத்தலமும் 5 இந்த ஆலயங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த யூபிலி ஆண்டில் இந்த ஒரு விசேஷ ஒரு வாய்ப்பினை, ஒரு அருளை, ஒரு சிறப்பை நாம் பெறுகின்றோம். மேலும் இந்த யூபிலி ஆண்டில் நம்முடைய வாழ்வு எதிர்நோக்கின் ஒரு பயணம். ஆகவே இந்த நாட்கள் மிக முக்கியமான நாட்கள், இறைவன் தருகின்ற உன்னதமான நாட்கள், வாய்ப்புகள். நாம் இன்னும் அதிகமாக நம்முடைய ஆன்மீக வாழ்வில் எழுச்சிக்காகவும் மற்ற மக்களுக்கு நாம் உதவித்தனம் நீட்டவும் நம்முடைய வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளவும் இவ்வாறாக நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளவும் இறைவன் தந்திருக்கின்ற அருமையான இந்த ஒரு வாய்ப்பினை நாம் முழுமையாக பயன்படுத்துவோம். பங்கு தந்தை அருள்தந்தை ஜெயச்சந்திரன் அவர்களும் இந்த இடத்தில் திரு யாத்திரையாக வருகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வசதிகளை ஏற்படுத்தி தருவார். இங்கு மக்கள் வந்து ஜெபிக்கவும் பாசம் செய்யவும் அவர்கள் ஆன்மீக இந்த காரியங்களில் ஈடுபடவும் நம்முடைய பங்கு தந்தையும் அவரோடு இணைந்து இதை ஒரு விசேஷ ஒரு பணியாக ஏற்பார். இன்றைய குடும்பத்திற்கும் இவ்விடத்திற்கும் சிறப்பான நாள். கடவுளை நம்மை தேடி வந்திருக்கக்கூடிய அருளை புரியக்கூடிய ஒரு நாளாக அமைந்துள்ளது. ஆனால் இந்த அருளை ஒரு அருட்கலைப்படியாக, உயிருள்ள அருட்கலைப்படியாக வளர்வதற்கு மண்ணின் மைந்தனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம ஆலயம் கிடைத்தவர்கள் பொக்கிஷம் கொடை என்று சொல்லலாம்.
கண்டிப்பாக இவர் இல்லாத ஒரு இடத்தில் மற்றவர்கள் வந்திருந்தார். அது மற்ற விதமாக தான் அதை வழிநடத்தி கொடுக்கும். ஆனால் மக்களின் தேவையை அறிந்து ஒரு 1000 படி முழுக்க முழுக்க நிறைவான விதத்தில் நடத்தி கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த குடும்பத்தின் சார்பிலும் இந்த வட்டார சார்பிலும் மறைமாவட்ட சார்பிலும் நன்றி நிறைந்த எனது ஜெபக்கரந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆயக்கூடியவாறு உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு சடங்குக்காக இது திறக்கப்பட்ட இடம் கிடையாது. மாறாக அருளை பெற்றுக்கொள்ளவும் இறைவனை இணைந்திருக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு சூழல், ஒரு நிலை. அப்படி என்றால் அதிகமாக ஒவ்வொரு திருவிழாத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக இவ்விடம் இந்த நேரம் நமக்கு அழைப்பினை கொடுக்கின்றது. சங்கீதம் வரக்கூடிய மக்களுக்கு மட்டுமன்று இந்த குடும்பம் தூய்மை நிலையிலே இருக்க வேண்டியிருக்கின்றது. ஆகையால் ஓரளவுக்கு நாம் பாவத்தை அறிக்கையிட்டு இந்த ஒவ்வொரு திருவிழாவை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை மனமக்களுடன் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு புறம். அடுத்த புறம் இரக்கத்தை செயல்பாடுகள். இங்கு வரக்கூடிய திரு யாத்திரைகள் திருப்பயணிகளுக்கு நாம் வெவ்வேறு உதவிகளை வழங்க வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்திருக்கக்கூடும், அல்லது அந்த ரெஸ்ட் இது போன்ற ஒரு இடங்களை சுத்தம் செய்து வைக்க வேண்டியிருக்கிறது. இந்த பணிதான் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். சில கழிவுறைகளை நீங்கள் கழுவாவிட்டாலும் சரி, ஆனால் அது எப்படி இருக்கிறது என்பதனை சற்று கவனிக்க வேண்டும் என்று உங்களுடைய கவனப்பட கேட்டுக்கொள்கிறேன். இதே போன்று வழிபாட்டிலே மிகுந்த ஆர்வத்தோடும் பக்தியோடும் கலந்து கொள்ளும்படியாக ஊர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து சாதனங்களை நன்முறையில் பயன்படுத்தி இந்த இறையர்களை வெளிப்படுத்தும் வகையை உதவ வேண்டும் என்று உங்களை கவனப்படுத்த கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை நம்மோடு இணைந்து அருளை பெறும்படியாக உதவியளித்த அருள் தந்தை தினேஷ் அமர்நாத் தினேஷ் அவர்களுக்கும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் நெஞ்சு கிடைத்த நன்றை உரித்தாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறந்த தாழ்த்தீரங்களில் சிறப்பு ஆசிரியர் எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசையை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையானவர் என்று உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க.
தங்கள் தாயே, புனித தங்கள் தாயே, தங்கள் தாயே, தந்தை மகன் தூயாவின் பேராலே அன்றைய நன்றி பிதாவுக்கு நீங்கள் ஆயரே பக்தியோடு நாம் அவருக்கு எங்களை அன்பை பாராட்டை தெரிவிப்போம். அதில் இந்த மாதிரி அன்பிற்கு இப்பொழுதுதான் ஒளிபரப்பிலே செல்வோம். தங்கத்தாயே உம்மை வாட்டியே பாடுவோம் ஒரு பாட்டு உன் உள்ளம் நிறைந்திடும் அதை கேட்டு தங்கத்தாயே உம்மை வாட்டியே பாடுவோம் ஒரு பாட்டு உன் உள்ளம் நிறைந்திடும் அதை கேட்டு பாட்டு உன் உள்ளம் நிறைந்திடும் அதை கேட்டு மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டின் மற்றும் பங்கின் பொன்விழாவின் மேலும் இன்றைய குடியரசு தினத்தின் விழாவின் வாழ்த்துக்களை மிக்க அன்போடு உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றேன். Wish you all a very happy New Year, Golden Jubilee year and Republic Day wishes. இந்த நாள் மிகவும் ஒரு பொன்னான ஒரு நாள். இந்த இடத்தில் இறை பிரசன்னம் மற்றும் இந்த பங்கு ஒரு தலமாக உருவாக்கி 50 ஆண்டுகள் என்று சொல்லுகின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு செய்தி. ஆகவே இந்த பொன் விழா ஆண்டிலே விசேஷமாக பங்கு மக்கள் அனைவரும் பங்கு தந்தையோடும் இணைந்து இந்த ஆண்டினை மிகவும் சிறப்பிக்கவும், மேலும் இங்கே வருகின்ற அனைத்து மக்களும் இந்த பொன்னாண்டின் விசேஷ ஆசிரியை பெறவும் வாழ்த்துகின்ற விசேஷமான என்னுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய பங்கு தந்தை ஜெயகரன் அடிகளார் அவர்களுக்கு பேராயன் சார்பாக, உதவி ஆய சதீஷ் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியான தங்கத்தாயின் திருநாளை கொண்டாட, பொன்விழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த ஆண்டில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவையும் அன்னை மரியாவையும் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் நினைத்து விசுவாசத்தின் வழியாக இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு இறை அன்னையின் மீதும் பக்தி கொண்டு வாழ இவளுக்கு துணையாக இரும். அவர் தம் மாதிரி பின்பற்றி, அன்னையின் மாதிரி பின்பற்றி
உமக்கு உந்தவர்களாக ஆவார்களாக.